ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் 2 சேனல்லேருந்து கோஸ்ட் கேப்சர் ஆனதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேனல் பேர் என்னன்னா சிம்பிளி சரத். அந்த சேனலில் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்காது, தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு அந்த சேனல்லேருந்து தான் பார்க்க போகிறோம். சிம்பிளி சரத் அண்ணனும் ஜெகன் அண்ணன், ராகுல் அண்ணன், இவங்க 3 பேர் சேர்ந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கைவிடப்பட்ட நிலையில் இருக்க ஒரு காலேஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. அந்த ஒரு காலேஜில் என்ன நடந்திருக்குன்னா, பயங்கரமான ரேகிங் தொல்லைகள் நடந்திருக்கதாக சொல்லி இருந்திருக்காரு. அந்த ரேகிங் தொல்லை தாங்க முடியாமல் அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்துருக்கதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. அந்த விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக அந்த ஒரு காலேஜில் உள்ளவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் கண்டினியூஸாக அந்த ஒரு ரேகிங் தொல்லைங்க நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. சில காரணங்களால் அந்த ஒரு காலேஜ் டிபெண்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு காலேஜை சிம்பிளி சரத்தன் டீம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது இன்ட்ரோ பேசிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேர், ஓகேவா, இவங்க 3 பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரோ பேசின அந்த இடத்துலையே சின்ன பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்குது. பெரிய ப்ளூ சட்டை மாற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பேரநார்மல் ஆக்டிவிட்டி நிறையவே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு அந்த டைம் பத்தாதனால ஸ்பிரிட்டாகி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளி சரத்துக்கு மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. அப்புறம் ராகுல் அண்ணனும் ஜெகன் அண்ணனும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாடிக்கு அனுப்புகிறாரு. சரத் ப்ரோ கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அப்புறம் நைட் விஷனும் செக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு நைட் விஷனில் தான் இந்த ஒரு உருவம் கேப்சர் ஆகி எப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் தான் இப்போ அதை டச் பண்ணுறீங்களா? Extremely close. Extremely close. ஸோ இந்த கேப்சருக்கு அப்புறமா ராகுல் அண்ணனும் ஜெகன் அண்ணனும் மாடியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தாங்க இல்லையா? அப்படி அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தப்போ அங்கே கேமரா செட் பண்ணிவிட்டு அவங்க சும்மா யோகா ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த ஆத்மா கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தது. அப்படி ட்ரை பண்ணும்போது திரும்ப மாடியில் உள்ள விண்டோ கிட்டின ஒரு உருவம் அதே நைட் விஷனில் கேப்சர் ஆகியிருந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. கண்டிப்பாக சொர்க்க வாசல் இன்னைக்கு இதே நீங்கள் எங்களை பண்ணியிருந்தீங்கன்னா நான் நரகத்துக்கு போயிடுவோம். நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம் ஜாகர்னா. நம்ம எந்த ஒரு தீங்கு யாருக்கும் செஞ்சது கிடையாது. நம்மளோட ப்ரேயர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம ஆரோட கரெக்டாக அர்த்தம் இப்போ. ஆமாம், ஸ்டார்டிங்கில் கவனிச்சிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் இப்போ கண்ணால் வருவீங்களா? கண் முன்னாடி நீங்கள் வருவீங்க அப்படின்னா கிராஸ் ஆவீங்கன்னா ஒரே ஒரு சவுண்டு மட்டும் போடுங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்பூக்கி கௌதம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து பார்க்க போகிறோம். நரகத்தின் வழி அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ எபிசோடு 1 மொத்தம் 3 பார்ட்டாக அந்த ஒரு வீடியோவை பிரித்து போட்டிருக்காங்க. வேறு இடம் மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம எபிசோடு 1 அப்படிங்கிற அந்த வீடியோவிலேருந்து பார்க்க போகிறோம். அந்த இடத்துல அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரீசனை வந்து யாருமே சொல்லலை அப்படிங்கிறத அவரே சொல்லியிருந்திருக்காரு அந்த ஒரு வீடியோவில். எதனால் சொல்லலை அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்துல ரொம்ப ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அந்த இடம் எதனால் அபண்டன்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத யாருமே சொல்லலை. பட் அந்த ஒரு இடத்துல கௌதமனனும் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட் நட்ராஜ் அப்படிங்கிறவரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தாங்க. அப்படி ஃபஸ்ட்டு அந்த ஒரு பில்டிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது அந்த வீட்டு மாடியை சின்னதாக பார்க்குறதுக்காக போயிருந்துருக்காங்க. போகும்போது இந்த வீட்டை சுற்றி காட்டு பகுதியாக இருக்குது. அந்த காட்டு பகுதிக்கிட்டனா
ஒரு கேர்ள் ஒரு கையில் எப்படின்னு சொல்கிறது, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ரொம்ப கொடூரமான முறையில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சூனியக்காரின்னு சொல்ல முடியாது, சைக்கோத்தனமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த வீடியோ இப்போ ப்ளே ஆகும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காணும். அந்த வீட்டுக்கு தான் எப்போ இருக்கு, அந்த வீட்டுக்கு தான் எப்போ இருக்கு. வாய் 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 என்னது? நீ சொன்ன தெரியுமா, ஏதோ ஒண்ணு அதானே அது? லைட்டு போச்சு. எது light போச்சுன்னு? இப்ப அங்க எரிஞ்சிட்டு போச்சு இல்ல, அதானே இது? அதேதான் அதேதான். வா, வா, வா. இப்ப நம்ம சொல்லி கரெக்டு. இப்போ கூட லைட்டாக போகுது. ஆமாம் கூடாதா? இப்போ வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைனிங் ஆஃப்.